பள்ளி குழந்தைகளின் நலன் கருதி தமிழக அரசு கொண்டு வந்த காலை உணவு திட்டம் ஆந்திராவுக்கு சென்று தற்போது பீகார் தேர்தல் களத்தில் வாக்குறுதியாக மாறியிருக்கிறது. ஐக்கிய ஜனதா தளம் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியின் தேர்தல் அறிக்கையில் நிதிஷ்குமார் அரசு மீண்டும் அமைந்தால் பள்ளி மாணவர்களுக்கு மதிய உணவோடு காலை உணவு வழங்கப்படும் என்று வாக்குறுதி அளிக்கப்பட்டுள்ளது. ஒரு கோடி அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்று தேசிய ஜனநாயக கூட்டணியின் தேர்தல் அறிக்கையில் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு மாவட்டத்திலும் மெகா திறன் பயிற்சி மையம் அமைக்கப்படும் என்றும் உறுதியளிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டு நகரம் மற்றும் விளையாட்டு சிறப்பு மையங்கள் உருவாக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு மாவட்டத்திலும் தொழிற்சாலைகள் மற்றும் 10 தொழிற் பூங்காக்கள் உருவாக்கப்படும் என்றும் உறுதியளிக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு காரிடார், செமி கண்டக்டர் உற்பத்தி ஆலைகள் தொடங்கப்படும் என்றும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் தேர்தல் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிய வேலைவாய்ப்புகளை தொடங்க பெண்களுக்கு 2 லட்சம் ரூபாய் வரை உதவித்தொகை வழங்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. விவசாயிகளுக்கான கிசான் சம்மான் நிதி 6000 ரூபாயிலிருந்து 9000 ரூபாயாக உயர்த்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மிஷன் கோடீஸ்வரர் என்னும் திட்டத்தின் மூலம் தொழில் முனைவோர்கள் கோடீஸ்வரர்களாக மாற்றப்படுவார்கள் என்று உறுதியளிக்கப்பட்டுள்ளது. மீனவர்களுக்கான உதவித்தொகை 4500 ரூபாயிலிருந்து 9000 ரூபாயாக உயர்த்தப்படும் என்ற வாக்குறுதியை நிதிஷ்குமார் கூட்டணி கொடுத்திருக்கிறது. உயர்கல்வி படிக்கும் பட்டியலின மாணவ மாணவிகளுக்கு மாதம் 2000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும். 125 யூனிட் வரை இலவச மின்சாரம் வழங்கப்படும். 1 கோடி வேலைவாய்ப்பு வழங்கப்படும் என்று பல்வேறு அம்சங்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளன. பொருளாதாரத்தில் பின்தங்கிய சமூகத்தினருக்கு 10 லட்சம் ரூபாய் வரை உதவித்தொகை வழங்கப்படும். ஏழை குடும்பங்களைச் சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு எல்கேஜி முதல் பட்ட மேற்படிப்பு வரை இலவச தரமான கல்வி வழங்கப்படும். அனைத்து மாவட்டத்திலும் அதிநவீன மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை கட்டப்படும். பாட்னா, தர்பங்கா, பூர்ணியா, பாகல்பூர் உள்ளிட்ட இடங்களில் புதிய விமான நிலையங்கள் மற்றும் புதிய மெட்ரோ வழித்தடங்கள் உருவாக்கப்படும் உள்ளிட்ட முக்கிய வாக்குறுதிகள் தேசிய ஜனநாயக கூட்டணியின் தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ளன. தேசிய ஜனநாயக கூட்டணியின் தேர்தல் வாக்குறுதி அறிக்கை அல்ல, செயல்பாடு குறித்த அறிக்கையையே வெளியிட வேண்டும் என்று ஜன்சுராஜ் கட்சித் தலைவர் பிரசாந்த் கிஷோர் கூறியுள்ளார். பீகார் தேர்தலுக்கான தேசிய ஜனநாயக கூட்டணியின் தேர்தல் வாக்குறுதி அறிக்கை வெள்ளிக்கிழமை வெளியிடப்பட்டது. இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள பிரசாந்த் கிஷோர், பீகாரில் 20 ஆண்டுகளுக்கு மேலாக ஆட்சி செய்து வருபவர்கள் தங்கள் அரசின் செயல்பாடு குறித்த அறிக்கையையே வெளியிட வேண்டும் என்று கூறியுள்ளார். பழைய வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் புதிய வாக்குறுதிகளை வழங்குவது அர்த்தமற்றது என்றும் பிரசாந்த் கிஷோர் கூறியுள்ளார்.